வெல்கம் டு கேபிஆர் லைஃப் ஸ்டைல் சேனல். இனி நம்ம பார்க்க போகிறது ஒரு அனிமல் கிரானி ஸ்கொயர், லயன் கிரானி ஸ்கொயர். ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங்கால் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஒரு செயின் போட்டு 12 டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டுக்கோங்க. 12 டபுள் க்ரோஷெட்ஸ். இப்போ இது போட்டுருத நீங்கள் இதை பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய அனிமல் பிளாங்கெட் போடுறதுக்கு, மேலே போடுறதுக்கு, டிசைன் போடுறதுக்கு இதை பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பேசிக் ஸ்டிச்சு. அதுக்கப்புறமா செகண்ட் ரவுண்டுக்கு ஒரு செயின் போட்டுட்டு திருப்பியும் ஒவ்வொன்றுலேயும் 2 டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டுக்கோங்க. மொத்தம் 24 டபுள் க்ரோஷெட்ஸ், 24 டபுள் க்ரோஷெட்ஸ். முடிச்சப்புறம் 24 டபுள் க்ரோஷெட்ஸ் முடிச்சோன்னா ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இப்போ 3 செயின் போட்டுக்கோங்க. 3 செயின் போட்டுட்டு அந்த 3 செயின் போட்ட சேம் அந்த ஸ்பேஸ்லேயே திருப்பி ஒரு டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிறதுல 2 டபுள் க்ரோஷெட்ஸ். அந்த மாதிரி மாற்றி மாற்றி ஆல்டர்னேட்டிவாக இப்போ 2 டபுள் க்ரோஷெட்ஸ் இதில் போட்டாச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டில் ஒரு டபுள் க்ரோஷெட்ஸ் அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவாக போட்டுக்கிட்டாங்க. ஸோ இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு 36 டபுள் க்ரோஷெட்ஸ் வரும். ஸோ ரவுண்ட் 3க்கு 36 டபுள் க்ரோஷெட்ஸ். ஸோ இந்த சர்க்கிள் தான் அனிமல் பிளாங்கெட்டுக்கு ஃபேஸ் பார்ட்டை அட்டாச் பண்ணுற மாதிரி, பேட்ச் ஒர்க் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இது வந்து நம்ம பண்ண போகிற எல்லா அனிமல் ஃபேஸ்க்கும் இதுதான் பேக் சைடாக இருக்கும். ஸோ இப்போ இதை ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை 4 கார்னராக டிவைட் பண்ணிக்கோங்க. கவுண்ட் பண்ணிங்கன்னா தெரியும். கவுண்ட் பண்ணி 4 கார்னர்ஸ் விட்டுடுங்க. முடிச்சப்பறம் இப்போ 4 கார்னராக டிவைட் பண்ணிக்கோங்க. வேணும்னா பின் கூட போட்டுக்கலாம், மார்க்கர் பின் கூட போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு 3 செயின்ஸாக வேறு ஒரு கலர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 3 செயின்ஸ் போட்டாச்சு. அப்புறம் அதுலேயே சேம் ஸ்பேஸில் 1 டபுள் க்ரோஷெட்ஸ், அதுக்கப்புறம் 2 செயின், அதுக்கப்புறம் 2 டபுள் க்ரோஷெட்ஸ், 2 டபுள் க்ரோஷெட்ஸ். இது கார்னர் ஸ்பேஸுக்கு. ஸோ இது ஒரு கார்னருக்கு. நெக்ஸ்ட்டு இதில் செயினில் டபுள் க்ரோஷெட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு 4 செயினில் டபுள் க்ரோஷெட்ஸ். கவுண்ட் பண்ணிக்கோங்க. 1 2 3 4 4 செயின்ஸில் டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டுக்கணும். அப்புறம் நெக்ஸ்ட்டு 4 செயின்ஸில் ஹாஃப் டபுள் க்ரோஷெட்ஸ். 5th 6th 7th 8th அந்த 4 செயின்ஸில் ஹாஃப் டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ 4 இதில் ஹாஃப் டபுள் க்ரோஷெட்ஸ். 5th 6th 7th 8th ஹாஃப் டபுள் க்ரோஷெட்ஸ். அப்புறமா நைன்த்து 10th 11th 12th டபுள் க்ரோஷெட்ஸ். நெக்ஸ்ட்டு நாளில் டபுள் க்ரோஷெட்ஸ். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் அந்த கார்னர் போட்ட அப்புறம் ஃபஸ்ட்டு நாளில் டபுள் க்ரோஷெட்ஸ், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நாளில் ஹாஃப் டபுள் க்ரோஷெட்ஸ், நெக்ஸ்ட்டு 4 செயினில் டபுள் க்ரோஷெட்ஸ். இப்படி போட்டிங்கன்னா நெக்ஸ்ட் கார்னர் வந்துடும். திருப்பியும் கார்னரில் ரெண்டு டபுள் க்ரோஷெட்ஸ், 2 செயின்,
2 டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டுக்க வேண்டியது கார்னரில். இது முடிச்சப்புறம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு ஸ்லிப் ஸ்டிச்சு இதில் 2 ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு 3 செயின் போட்டுக்கோங்க. அப்புறம் 2 டபுள் க்ரோஷெட்ஸ். மூணு செயின் 2 டபுள் க்ரோஷெட்ஸ். கார்னர்ஸில் மட்டும் 2 டபுள் க்ரோஷெட், 3 செயின், 2 டபுள் க்ரோஷெட்ஸ். மீதி எல்லாத்துலேயும் ஒரு டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டு ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். கார்னர்ஸில் மட்டும் 3 செயின், 2 டபுள் க்ரோஷெட், திரும்பி 3 செயின், 2 டபுள் க்ரோஷெட்ஸ். ஸோ இன்பிட்வீனில் 18 டபுள் க்ரோஷெட்ஸ் வரும். ஒவ்வொரு சைடுக்கும் 18 டபுள் க்ரோஷெட்ஸ் வரும். ஸோ இதுதான் பேசிக் ஸ்கொயர். இதை பண்ணி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் அனிமல்ஸை பேட்ச் ஒர்க் பண்ணிக்கலாம், அட்டாச் பண்ணிக்கலாம். நம்ம இன்னும் நிறைய அனிமல்ஸ் பார்க்க போகிறோம். இதில் பார்க்க போகிறது நம்ம லைன். இன்னும் நிறைய அனிமல்ஸ் இருக்குது. டைகர், ஜிராஃபி, கவ், எலிஃபண்ட், இந்த மாதிரி ஃப்ராக், இந்த மாதிரி நிறையா இருக்குது. எல்லாத்தையும் ஒவ்வொரு வீடியோலையும் பார்ப்போம். இப்போ இதுதான் பேஸ். இந்த மாதிரி பேஸாக எவ்வளோ வேணுமோ ஸ்டிச் பண்ணி வச்சுக்கோங்க. பாருங்கள், க்ளீனாக ஸ்கொயர் வந்துடுச்சு. பின்னாடி த்ரெட்டை நல்லா செக்யூர் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே நான் ஆரஞ்சு கலர் எடுத்திருக்கேன். இது வந்து லைனோட ஃபேஸ்க்கு. ஜஸ்ட் ஒரு நாட் போட்டு உள்ளேருந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஃபுல்லாக ஸ்லிப் ஸ்டிச் போடுங்க. அந்த ஒயிட் கலர் சர்க்கிள் இருக்குல்ல, மிடில் சர்க்கிள் பார்ட் இருக்குல்ல, ஸோ அந்த சர்க்கிள் பார்ட் ஃபுல்லாக ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. முடிச்சப்புறமா அந்த கரெக்டாக அந்த கார்னர் இருக்குல்ல, அந்த கார்னர்லேருந்து கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு தேர்டு செயின் கவுண்ட் பண்ணிக்கோங்க. ரைட் சைடில் தேர்ட் செயின் அங்கே கவுண்ட் பண்ணிட்டு, அங்கே இப்போ நம்ம இயர்ஸ் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு 3 செயின்ஸ் போட்டுக்கோங்க. 3 செயின்ஸ் போட்டுட்டு ஒரு டபுள் க்ரோஷெட்ஸ் அந்த சேம் இதில் ஒரு டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டுக்கோங்க.
அப்புறம் 2 டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சில் செயினில் 2 டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டுக்கோங்க. திருப்பியும் ஒரு டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டுக்கோங்க. நாங்கள் மேலே கொடுக்குறத வேணால் பேப்பர்லேயோ நோட்லேயோ எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரெண்டு செயின் போட்டுக்கோங்க. 2 செயின் போட்டுட்டு டர்ன் பண்ணிவிட்டு 3 டபுள் க்ரோஷெட்ஸ். எப்படின்னா கிளஸ்டர் டைப்பில் எப்பயும் லூப்பில் 2 நீடில் இது பண்ணிவிட்டு இருக்கும் பாருங்கள். கிளஸ்டர் டைப் போடுவோம்ல அந்த மாதிரி. ஃபஸ்ட்டு yarn over பண்ணி ஒரு தாட்டி 2த்துலேருந்து எடுப்போம். திருப்பி 2 இருக்கும். திருப்பியும் அதே ஸ்பேஸில் திருப்பி விட்டோம்னா நீடில் 3 வரும். அதே மாதிரி பண்ணால் நீடில் 4 நிற்கும். ஸோ 4 நிற்கிறப்ப நம்ம ஒரு தாட்டி yarn over பண்ணி புல் அவுட் பண்ணணும். ஸோ கிளஸ்டர் டைப்பு. இப்போ திருப்பி இன்னொரு தாட்டி பாருங்கள். இப்போ 4 நிற்கிதா. இப்போ yarn over பண்ணி புல் பண்ணி திருப்பியும் இன்னொரு செயின் போட்டுக்கிட்டா இந்த மாதிரி போட வேண்டியது. ஸோ இந்த மாதிரி எல்லா இதுலேயும் போடணும். இந்த மாதிரி எல்லா செயின்ஸ்லையும் இந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணணும். பாருங்கள், ஃபுல்லாக இன்னொரு ரோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இதையும் ஸ்லிட் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி அந்த சைடையும் போட்டுக்கணும். அதை நல்லா செக்யூர் பண்ணி விட்டுக்கோங்க. செக்யூர் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி அங்கேருந்தும் இப்போ லெஃப்ட் சைடில் 3வது செயின்லேருந்து பார்த்து அதே மாதிரி கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கு பார்டர் கொடுக்கணும். பார்டர் ஆரஞ்சு கலர் கொடுக்கறதுக்கு, இயருக்கு பார்டர் கொடுக்கறதுக்கு ஜஸ்ட்டு 5 சிங்கிள் க்ரோஷெட்ஸ் போட்டுக்கோங்க. அந்த கார்னரில் 5 சிங்கிள் க்ரோஷெட்ஸ் போட்டுக்கோங்க. மேலே ஒரு செயின் போட்டுக்கோங்க. ஏன்னா அது ஷார்ப்பாக வர்றதுக்கு, இயரோட ஷார்ப்பாக வர்றதுக்கு ஒரு செயின் போட்டுக்கோங்க. திருப்பி 5 சிங்கிள் க்ரோஷெட்ஸ் போட்டுக்கோங்க. இதே மாதிரி 2 இயர்ஸையும் முடிச்சுக்கோங்க. கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஓகே. பாருங்கள், 2 இயர்ஸையும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. த்ரெட்டெல்லாம் நல்லா செக்யூர் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அதோட மன்னி பண்ணலாம். அந்த ஃபர் இருக்கும்ல, அந்த ஃபர்ரை ரெடி பண்ணலாம். அது ரெடி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு அந்த ஆரஞ்சில் செயின் போட்டிருக்கோம்ல, ஸோ அதுலேயே கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டுக்கோங்க. சேம் அதுலேயே 2 டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டுக்கோங்க. அப்புறமா கண்டினியூஸாக எல்லா செயின்ஸ்லேயும்
மூணு டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டுக்கோங்க. அந்த காதுகிட்ட வரப்போ மட்டும் அந்த காதை நல்லா ஃப்ரண்ட்டில் பெண்ட் பண்ணிவிட்டு பின்னாடி சைடாக மூணு டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டுக்கோங்க. பாருங்கள், முடிச்சாச்சு. லாஸ்ட்டாக ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், ஃபேஸ் பேட் ரெடி ஆகிடுச்சு. ஃபர்ரு இயரும் நல்லா க்ளீனாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதுக்கு கண்ணும் மூக்கு வாயெல்லாம் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு அதோட மூக்கு வாய் பாட்டெலாம் பண்ணலாம், மவுத் பார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங்கை போட்டுக்கோங்க. மேஜிக் ரிங் போட்டுட்டு 3 செயின் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மேஜிக் ரிங்கில் 12 டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டுக்கோங்க. 12 டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் எழுதி வச்சுட்டு பண்ணா ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு 3 செயின்ஸ் போட்டுக்கோங்க. மேஜிக் ரிங்லேருந்து 3 செயின், 12 டபுள் க்ரோஷெட்ஸ், ஒரு ஸ்டிச் போட்டு ஃபர்ஸ்ட் சர்க்கிள் கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணணும்னா திருப்பியும் 3 செயின் போட்டுக்கோங்க. 2 டபுள் க்ரோஷெட்ஸ் சேம் அதே ஸ்பேஸில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா திருப்பியும் 2 டபுள் க்ரோஷெட்ஸ், ஹாஃப் டபுள் க்ரோஷெட்ஸ், ஒரு 3 ஹாஃப் டபுள் க்ரோஷெட்ஸ். நான் அதில் ஹெச்டிசின்னு கொடுத்துருப்போம் 3 தாட்டி. 3 ஹாஃப் டபுள் க்ரோஷெட்ஸ், 2 டபுள் க்ரோஷெட்ஸ், திருப்பியும் 2 டபுள் க்ரோஷெட்ஸ். அதுக்கப்புறமா திருப்பியும் 2 டபுள் க்ரோஷெட்ஸ், 1 2 3 4 5 தாட்டி 2 டபுள் க்ரோஷெட்ஸ் போட்டுக்கணும். அதுக்கப்புறமா ஹாஃப் டபுள் க்ரோஷெட்ஸ் 3 டைம்ஸ் போடணும். லாஸ்ட் ஸ்பேஸில் 2 டபுள் க்ரோஷெட்ஸ் போடணும். ஆல்மோஸ்ட் 20 ஸ்டிச்சஸ் வரும். இதை நீங்கள் என்ன பண்ணால் எழுதி வச்சுட்டு போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஏன்னா நாங்கள் இது பண்ணதை ஜஸ்ட்டு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. அப்போ ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு அந்த ஓவல் ஷேப் மவுத் வரும். வீடியோ புரியுதுன்னு நினைக்கிறேன். புரியலைன்னா எதை வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த பார்ட்டை மட்டும் திருப்பி வேணால் வீடியோ எடுத்து போடலாம். லென்த்தியாக போடுறதுனால கொஞ்சம் ஸ்பீட் பண்ணியிருக்கேன். ஸ்லோ வேணால் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்படி எதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. நான் வேணால் கமெண்ட்ஸில் கேட்டிங்கன்னா அங்கே வேணால் திருப்பியும் உங்களுக்கு பாயிண்ட்ஸை நோட் பண்ணுறேன். இந்த மவுத் பார்ட்டில் ஜஸ்ட் ஒரு ஆரோ மார்க் மாதிரி
ஒரு பிளாக் கலர். நான் இது ரெண்டும் ஒரு ப்ரௌனும் பிளாக் இருக்கிறதுனால கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியாத மாதிரி இருக்குது. நீங்கள் வேணும்னா லைட் ப்ரௌன்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மிடில் பார்ட்டை வந்துட்டு அந்த ஆரோ மாதிரி வரும்ல, ஆங்கர் மாதிரி ஒரு ஸ்டிச் போட்டுக்கோங்க அந்த இதில். போட்டுட்டு ஜஸ்ட் அந்த பின்னாடி அப்படியே இதில் வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுங்க. லைட்டாக அந்த யான் விட்டுருப்போல அதையே ஜஸ்ட் இது பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா த்ரெட் கூட வேண்டியதில்லை. யானை விட்டுருப்போல இந்த சைடு அந்த சைடு ஸ்டார்ட் பண்ணுறப்போ விட்டுருப்போம், அதை முடிக்கிறப்பையும் ஒரு டெய்ல் யான் விட்டுக்கோங்க. ஸோ அதை அப்படியே பின்னாடி வச்சு கட்டிட்டிங்கன்னா தெரியாது, க்ளீனாக இருக்கும். இப்போ ஐஸ் எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். ஐஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு செயின், அப்புறம் 7 சிங்கிள் க்ரோஷெட்ஸ். அவ்வளோதான். போட்டிங்கன்னா ஐஸ் பேக் ரெடி. மாதிரி 2 ஐஸ் ரெட் இப்படி வச்சுக்கோங்க. அந்த டெய்ல்ஸ் எல்லாம் நல்லா டெய்ல் யான்ஸ்லாம் நல்லா கட்டி விட்டுடுங்க. நம்மளுக்கு வேண்டியது அது கூட அட்டாச் பண்ணுறதுக்காக 2 சைடும் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டுடுங்க. ஃபுல்லாக கட் பண்ண வேணாம், லைட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லைட்டில் விட்டுட்டு ஐஸை ஜஸ்ட் அந்த டெய்ல் யான் விட்டுருக்கோம்ல அதை வச்சு உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டா போதும். எக்ஸ்ட்ராவாக இதுக்காக நீடெல்லாம் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் அதை அப்படியே அட்டாச் பண்ணிட்டா போதும். பின்னாடி கட்டிட்டு லைட்டாக தெரியாத அளவுக்கு கட் பண்ணி விட்டுடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.